வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி விட்டு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் தான் நல்லாயிருக்கும். ஐர மீன், இல்லை கவலை மீன், மத்தி மீன், இந்த மாதிரி மீன் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குழம்பு எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக இந்த மண் சட்டியில் செய்வாங்க. என்கிட்ட மண் சட்டி இல்லாததுனால நான் ஒரு கடாய் எடுத்துட்டுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மீனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன். இந்த குழம்புல வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுறதுனால காரம் கொஞ்சம் நிறையா, மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டால் நம்ம காரம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூளை குறைச்சிக்கோங்க. இப்போது இது கூட நல்ல ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நம்ம மீனை ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 5-6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்துடலாம். கூடவே ஒரு 15 சாம்பார் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட அப்படியே போட்டுடலாம். ஒரு மாங்காவை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல புளிப்பாக இருக்க மாங்காயாக எடுத்துக்கோங்க. இதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு கப்பு தேங்காய் பால், 2வது பால் இது. அதாவது முதல்ல 1/2 மூடி தேங்காவை 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி அந்த பாலை வடித்து எடுத்துகிட்டு திரும்ப அதை இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே மீன் ஊற வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். மிச்சம் குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. 20 நிமிஷம் ஆயாச்சு. மீன், மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போது முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயிலேருந்து, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க. மீன் உடஞ்சிராமல் பார்த்து பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போது கொதிக்கக்கூடாது. இதுக்கு மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவை
இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை குழம்புல சேர்த்துடலாம். கேரளா ஸ்டைல் தேங்காய் அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு தயார். நம்ம புளி அரைச்சி ஊற்றி செய்யக்கூடிய மீன் குழம்பும் நான் சேனலில் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.